விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த விடாமுயற்சி படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க. யூசுவலா ஒரு மாஸ் ஹீரோ படத்துல இருக்கிற மாரி மாஸான ஓப்பனிங் சீனோ, மாஸான ஓப்பனிங் சாங்கோ, மாஸான டயலாக்ஸ்லாம் இந்த படத்துல இருக்காது. ஒரு ரீமேக் படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே போய் இந்த படத்தை பாருங்க. படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல வந்து பண்ணியிருந்தாங்க. படத்தோட கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், டிஐ ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் மனுஷன் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்திருக்காப்புல. அஜித் சாரோட ஃபேன்ஸுக்குலாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு பீஜம் வந்து போட்டிருக்காரு. நீங்க படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். அஜித் சார் ரொம்பவே சட்டிலா அவரோட கேரக்டரை இந்த படத்துல வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஒரு வித்தியாசமான அஜித் சாரை வந்து நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். ஒரு மாஸ் ஹீரோ இந்த அளவுக்கு கண்டென்ட்டுக்காக இறங்கி பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். த்ரிஷாவும் அவங்களோட கேரக்டரை இந்த படத்துல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா வில்லியா நடிச்சிருந்த ரெஜினாவோட கேரக்டர் தான். செமையா பண்ணியிருக்காங்கப்பா. படத்துல வில்லன்களா நடிச்சிருந்த அர்ஜுனா இருக்கட்டும், ஆரவா இருக்கட்டும், அவங்கவுங்க கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அர்ஜுனோட கேரக்டருக்கு இன்னுமே வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. படம் ஃபுல்லாவே ஒரு லிமிட்டடான கேரக்டர்ஸ் தான் வராங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மகிழ் திருமேனி பிரேக் டவுனோட கதையில அடிஷ்னலா நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு நீட்டான கிளீனான ஸ்கிரீன் பிளேவை இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே போய் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.